ஹலோ எவ்ரிவன். சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வுக்காக ரொம்ப தீவிரமா தயாராயிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம உயிர்வேதியியல், அதாவது பயோகெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப முக்கியமான டெக்னிக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் எஸ்டிஎஸ் பேஜ். இந்த டாபிக்ல இருந்து என்ன மாதிரி கேள்விகள் வரும், இதோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப தெளிவா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நாம ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன டெஸ்ட் டியூப் இருக்கு. ஆனா அதுக்குள்ள நூத்துக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான புரோட்டீன்கள் ஒன்னா கலந்துருக்கு. இப்போ உங்க வேலை என்னன்னா, அதுல இருந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட புரோட்டீனை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். எப்படி பண்ணுவீங்க? இதுதான் இன்னும் உயிர்வேதியல்ல நம்ம அடிக்கடி சந்திக்கிற ஒரு பெரிய பசில். இந்த பசிலை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு பவர்ஃபுல் டூல் தேவைப்படுது. அந்த பவர்ஃபுல் டூல் தான் இந்த எஸ்டிஎஸ் பேஜ். இதோட முழு பெயர் சோடியம் டோடோசில் சல்ஃபேட் பாலிஆக்ரிலமைட் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். கொஞ்சம் நீளமா இருந்தாலும் இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெக்னிக்கோட ஒரே ஒரு நோக்கம் புரோட்டீன்களை அதோட சைஸ், அதாவது அதோட மூலக்கூறு எடை, மாலிகுலர் வெயிட்டை வச்சு மட்டும் பிரிக்கிறதான். அதோட சார்ஜ் என்ன, அதோட வடிவம் என்ன, அதெல்லாம் இங்க விஷயமே இல்ல. அளவு மட்டும்தான் இங்க முக்கியம். சரி, அப்போ இந்த எஸ்டிஎஸ் பேஜ் அப்படி என்னதான் பண்ணுது, எப்படி வேலை செய்யுதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம ஒரு புரோட்டீன் டிடெக்டிவ் மாதிரி இந்த கேஸை எப்படி விசாரிக்கிறதுன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். வாங்க. நம்ம இந்த விசாரணையில மொத்தம் 4 முக்கியமான ஃபேஸஸ் இருக்கு. முதல்ல ஜெல் தயார் செய்யணும். ரெண்டாவது நம்ம புரோட்டீன் சாம்பிளை தயார் செய்யணும். மூணாவது அந்த சாம்பிளை ஜெல்லுக்குள்ள ஏற்றி கரண்ட் பாஸ் பண்ணி ஓட விடணும். கடைசியா 4வது பிரிஞ்சு ஓடின புரோட்டீன்களை கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் ஸ்டெப் ஜெல் ப்ரிப்பரேஷன். இது ஒரு சல்லடை மாதிரி, இல்லைன்னா ஒரு வலை மாதிரி நினைச்சுக்கோங்க. அக்ரிலமைடுங்கிற ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி சின்ன ஓட்டைகள் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்குறோம். இதுல 2 பாகம் இருக்கு. மேலே இருக்கிற ஒரு சின்ன லேயருக்கு பேரு ஸ்டாக்கிங் ஜெல். இதோட வேலை என்னன்னா, நம்ம சாம்பிள்ல இருக்கிற எல்லா புரோட்டீனையும் இழுத்து ஒரே இடத்துல ஒரு ஸ்டார்டிங் லைன்ல நிக்க வைக்கிறது தான். அதுக்கு கீழே இருக்கிற பெரிய லேயர் தான் ரிசால்விங் ஜெல். இங்கு தான் உண்மையான ரேஸே நடக்க போகுது. புரோட்டீன்கள் அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிய போற இடமே இதுதான். அடுத்து நம்ம சாம்பிள் ப்ரிப்பரேஷன். நம்ம கிட்ட இருக்கிற புரோட்டீன் கலவையை 2x SDS லோடிங் பஃபர் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கூட சேர்ப்போம். அப்புறம் அந்த மிக்சரை 100 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம். எதுக்கு இப்படி சூடுபடுத்தணும்? ஏன்னா இந்த சூடு தான் புரோட்டீன்களோட சிக்கலான 3D அமைப்பை உடைச்சு அதை ஒரு நீளமான நூல் மாதிரி நேராக மாற்றும். இதுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன். இப்படி நேரா இருந்தாதான் அது அந்த ஜெல் சல்லடை வழியா ஈஸியா உள்ள போக முடியும். இப்போ இந்த கலர்ஃபுல்லான டயக்ராமை பாருங்க. இதுதான் நம்ம முழு ஜெல் அப்பாரட்டஸ். மேலே இருக்கிற அந்த சின்ன குழிகளுக்கு பேரு தான் வெல்ஸ். இதுல தான் நம்ம சாம்பிளை ஊத்துவோம். நாம கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டீன்கள் நெகட்டிவ் போல்ல இருந்து பாசிட்டிவ் போலை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். அப்படி ஓடும்போது அந்த ஜெல் வலை வழியா போகணும். அப்போ சின்ன புரோட்டீன்கள்லாம் வேகமா ரொம்ப தூரம் ஓடிடும். ஆனா பெரிய புரோட்டீன்கள் அந்த வலையில மாட்டி மெதுவா தான் போகும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு செப்பரேஷன். இப்போ இந்த டெக்னிக்கோட அசல் ரகசியத்தை பார்க்கலாமா? அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம். இந்த எஸ்டிஎஸ் பேஜோட மேஜிக்கே நாம இதுல பயன்படுத்துற சில முக்கியமான கெமிக்கல்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த டேபிள பாருங்க. இவங்க தான் இந்த கதையோட முக்கியமான ஹீரோஸ். முதல்ல எஸ்டிஎஸ். இதுதான் புரோட்டீனுக்கு யூனிஃபார்மா நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்து அதை டீநேச்சர் பண்ணும். அடுத்து பீட்டா மெர்காப்டோதெனால். இது புரோட்டீன்களுக்குள்ள இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான டைசல்ஃபைட் பாலங்களை உடைக்கும். மூணாவது அக்ரலாமைடு. இதுதான் இந்த வலை மாதிரி ஜெல்லை உருளாக்குறது. கடைசியா ஏபிஎஸ் டிஇமிட். இவங்க 2 பேரும் அந்த ஜெல் சீக்கிரமா கெட்டியாகிறதுக்கு உதவுற கேட்டலிஸ்ட்ஸ். சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல ரிஏஜென்ட்ஸோட ஃபங்க்ஷனை பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹீரோஸ்ல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது கண்டிப்பா எஸ்டிஎஸ் தான். இது ஒரு டிட்டர்ஜென்ட், ஒரு சோப்பு மாதிரி. இது என்ன பண்ணோம்னா, புரோட்டீன் மேல அப்படியே போய் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டும்போது புரோட்டீனை நீளமா விரிச்சு விடும். அதோட புரோட்டீனுக்குன்னு சொந்தமா ஒரு சார்ஜ் இருக்கும் இல்லையா, அதை முழுசா மறைச்சிட்டு அது மேல முழுக்க நெகட்டிவ் சார்ஜை பூசி விடும். இதனால என்னாகும், இப்போ எல்லா புரோட்டீன் கிட்டையும் ஒரே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு. அதனால இப்போ போட்டிங்கிறது சைஸை மட்டும் பொறுத்து தான் நடக்கும். ஒரு விதத்துல எஸ்டிஎஸ் இந்த ரேஸை ஒரு நியாயமான ரேஸா மாத்துது. நம்ம லிஸ்ட்ல அடுத்த முக்கியமான ஹீரோ பீட்டா மெர்காப்டோஎத்தனால். இது ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். சில புரோட்டீன்கள் ஒன்னுக்கு மேல பாலிபெப்டைட் செயினால் ஆனது. அந்த அலகலகு செயின்களை ஒன்னா சேர்த்து பிடிச்சு வச்சிருக்கிறது தான் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ். இந்த கெமிக்கல் என்ன பண்ணும்னா, அந்த ஸ்ட்ராங்கான பாண்ட்ஸை உடைச்சு எல்லா செயினையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துரும். அப்போதான் ஒவ்வொரு தனிப்பட்ட செயினோட உண்மையான சைஸ் என்னன்னு நம்மால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். சரி,
ஒரு டெக்னிக்கை பத்தி படிக்கும்போது அது எவ்வளோ சிறந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது, அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னான்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் எந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு இதை பயன்படுத்தலாம், எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த ஸ்லைட்ல பாருங்க, இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதோட ஹை ரெசல்யூஷன். அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் வித்தியாசம் இருக்கிற புரோட்டீன்களை கூட இதால துல்லியமா பிரிச்சு காட்ட முடியும். சுமார் 10லிருந்து 300 கிலோ டால்டன் வரைக்கும் இருக்கிற புரோட்டீன்களுக்கு இது நல்லா வேலை செய்யும். ஆனா மைனஸ் என்னன்னா, நாம புரோட்டீன்களை டீநேச்சர் செய்யறதால அதோட உயிரிய செயல்பாடு, அதாவது பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி மொத்தமா போயிடும். ஸோ ஒரு என்சைமை பிரிச்சதுக்கு அப்புறம் அதோட ஆக்டிவிட்டியை டெஸ்ட் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான குறை என்னன்னா, ஒரே சைஸ்ல இருக்கிற 2 வேற வேற புரோட்டீன்களை இதால பிரிச்சு காட்ட முடியாது. இது வரைக்கும் நாம புரோட்டீன்களை சைஸை வச்சு பிரிக்கிறத பத்தி பார்த்தோம். ஆனா ஒருவேளை நம்ம நோக்கம் புரோட்டீன்களை அதோட சார்ஜை வச்சு பிரிக்கிறதுனா என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு தான் அயோனி பரிமாற்ற நிறப்பகுப்பியல், அதாவது அயோன் எக்ஸ்சேஞ்ச் குரோமாட்டோகிராஃபி, சுருக்கமா IEX இருக்கு. இந்த டெக்னிக் புரோட்டீன்களோட சர்ஃபேஸ்ல இருக்கிற நெட் சார்ஜை அடிப்படையா வச்சு பிரிக்கும். இது SDSPAGக்கு கிட்டத்தட்ட நேர் எதிரான ஒரு கொள்கையில வேலை செய்யுது. சோ உங்க தேவை சைஸ் இல்ல, சார்ஜ் அடிப்படையிலான செப்பரேஷன்னா அதுக்கு IEX தான் சரியான சாய்ஸ். சரி, இப்ப நாம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். CSIR நெட் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 1, SDS பேஜ் இயல்பு மாற்றப்பட்ட, அதாவது டீநேச்சர்ட் புரோட்டீன்களை அதோட மூலக்கூறு எடையை வச்சு பிரிக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2, SDS தான் அந்த யூனிஃபார்ம் நெகட்டிவ் சார்ஜை கொடுக்குற முக்கியமான கெமிக்கல். பாயிண்ட் நம்பர் 3, ஜெல் ரன்னிங்ல சின்ன புரோட்டீன் வேகமா ஓடும், பெரிய புரோட்டீனை விட ரொம்ப தூரம் போகும். இந்த 3 தான் இந்த டாபிக்கோட ஆணிவேர். இன்னைக்கு நாம SDS பேஜ் பத்தி ரொம்ப தெளிவா விளக்கமா பார்த்தோம். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப உதவியா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது மாதிரி பயாலஜியோட பல சிக்கலான கான்செப்ட்களை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க விதுஸ் பயாலஜியை ஃபாலோ பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு முக்கியமான டாபிக்கோட சந்திக்கலாம்.